கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருச்சபையின் அருகினிலே ஒரு சாராய கடை துவக்கினார்கள். அந்த சாராய கடைக்கு வந்து போகிறவர்களாலே திருச்சபையின் ஆராதனை பாதிக்கப்பட்டது. சலசலப்புகள் மிகுதியாய் இருந்தது. எனவே அந்த கடையை அங்கே அமைக்க வேண்டாம் என்று கேட்டு பார்த்தார்கள். நீங்கள் வேண்டுமானால் உங்கள் சபையை நகர்த்தி கொள்ளுங்கள், இது எங்கள் சொந்த இடம், நாங்கள் இங்குதான் வைப்போம் என்று அந்த கடையின் உரிமையாளர் சொல்லிவிட்டார். ஞாயிற்றுக்கிழமையாவது வியாபாரத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு பார்த்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் அதிக வியாபாரமாகும், அந்த நாளிலே சலசலப்பை எல்லாம் குறைக்க முடியாது என்று அவன் சொல்லிவிட்டான். அப்பொழுது இவர்கள் எல்லாம் ஒருமித்து ஜெபித்தார்கள். கர்த்தாவே, சத்துருவின் சகல சேனைகளையும் முறியடிக்கிறவரே, உம்முடைய வல்லமையுள்ள அக்கினி சத்துருக்கள் மேல் இறங்குவதாக என்றெல்லாம் அவர்கள் ஜெபித்தார்கள். இப்படி பல மாதங்கள் ஜெபித்தார்கள். ஒரு நாள் அந்த சாராய கடை திடீரென்று தீப்பிடித்து எரிந்து விட்டது. அதில் இருக்கிற அத்தனை சொத்துக்களும் நாசமாகிவிட்டது. அந்த சாராய கடை உரிமையாளர் திருச்சபையின் மீது ஒரு வழக்கு தொடர்ந்தார். இவர்கள் ஆண்டவரே அக்கினியை மேலிருந்து அனுப்பும் என்று சொல்லி ஜெபம் பண்ணதுனால கடையிலே தீப்பிடித்துக் கொண்டது, எனவே இவர்கள் தான் தீ வைத்தது, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை திருச்சபை தான் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். திருச்சபை அதற்கு எதிராக வாதிட்டது. எங்களுடைய ஜெபத்தினால்தான் இப்படி கடை தீப்பிடித்து இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வழக்கமாக ஜெபிப்பதுதான், ஆண்டவரே அக்கினியை இறங்கும், ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவுகிறார், இப்பொழுது அநேகருடைய நோய்களை நூக்கி போடுகிறார், இதெல்லாம் எங்கள் பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் வழக்கமாய் சொல்லுவதுதான். விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, அவர் உற்சாகப்படுத்தும் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நாங்கள் உற்சாகமாய் சத்தம் போடுவோம். இவ்வளவுதான் எங்கள் திருச்சபையை தவிர தீ வைக்கிற அளவுக்கு எங்களிடத்திலே விஷயம் ஒன்றும் இல்லை. அப்படி வானத்திலிருந்து ஏதாவது அக்கினி வந்திருக்கிறது, அதுவும் நாங்கள் ஜெபித்துதான் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களானால் அப்பொழுது நாங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நீதிபதி திருச்சபையை ஜெபித்ததுனால தான் சாராய கடையை பற்றி கொண்டது என்பதை அவர்களே மறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லுகிறபடி கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தார் என்றால் அவரிடத்திலே விசாரிக்க முடியுமா? முடியாது. எனவே உங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். தீப்பிடித்ததற்கு திருச்சபை காரணம் அல்ல. ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவனாவது எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார், எனவே அவருடைய அக்கினி தான் அதை பற்றி இருக்கும் என்று தைரியமாய் சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையே. அப்படியானால் அவர்கள் செய்கிற அந்த விசுவாசம், ஜெபம், கூச்சல் இதெல்லாம் என்ன? இவர்கள் அடிப்படை விசுவாசம் இல்லாமல் இதையெல்லாம் அவர்கள் செய்து வந்து என்ன பிரயோஜனம்? எனவே அவர்கள் தங்கள் விசுவாசத்தை மெய்யான விசுவாசமாக தேவனிடத்தை வைக்க நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி முடித்து விட்டார். இன்றைக்கு ஜெபிக்கின்றோம், ஜெபத்தின் பலனை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? அநேக சமயம் விசுவாசிப்பதிலே விசுவாசிப்பதாக சொல்லிக் கொள்கிறோம். மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களின் சாட்சி மெய்யானது. ஆனால் இன்றைக்கு பொது வெளியிலே எல்லாரும் பார்க்கும்படியாக அற்புதங்கள் நடைபெறுகிறதா என்றால், அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் பிறவிக்குருடன் ஒருவனுடைய கண்களையும் ஒருவரும் திறந்ததில்லை. பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொண்டோம் என்றும் பெற்றுக்கொண்டதே இல்லை என்றும் சொல்லக்கூடாது. இப்பொழுது வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பிடித்துக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவகுமாரன் சொல்லிவிட்டார். கர்த்தருடைய வெளியரங்கமான கிரியைகளை எதிர்பாராமல் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.